السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் கடந்த குத்பாவில் வக்ஃபே ஜதீத் சந்தாவின் புதிய வருடத்திற்கான அறிவிப்பை செய்ததுடன் உலக நாடுகளில் உள்ள ஜமாத்துகளின் தரவரிசை விவரத்தையும் கூறியிருந்தேன். வக்ஃபே ஜதீத் சந்தாவில் வசூலின் அடிப்படையில் ஜமாத்துகளில் இஸ்லாமாபாத் முதலிடம் வகிக்கின்றது என்று நான் கூறியிருந்தேன். ஆனால் அந்த ஆய்வு தவறானதாக இருந்தது என பிறகு தெரிய வந்துள்ளது. ஓல்டர் ஷா ஜமாத் முதலிடத்திலும் இஸ்லாமாபாத் ஜமாத் இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளது. இது ஏன் நிகழ்ந்தது, எவ்வாறு நிகழ்ந்தது என்ற விளக்கத்திற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. எவ்வாறு இருப்பினும் இந்த திருத்தம் அவசியமானதாக இருந்தது. எனவே நான் முதலில் அதனை குறிப்பிட்டு விட்டேன். ஓல்டர் ஷா ஜமாத் மாஷா அல்லா பெரும் தியாகங்களை செய்கிறது. குறிப்பாக ஓல்டர் ஷா லெஜ்னா அமைப்பின் தலைவி பல்வேறு பெண்கள் எவ்வாறு அசாதாரண தியாகங்களை செய்துள்ளனர் என்று எனக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். அவர்களின் இந்த தியாகம் முன்னுதாரணமானதாகும். அல்லாஹ் அவர்களின் செல்வங்களிலும் வாழும் பரக்கத்தை வழங்குவானாக. நான் கடந்த குத்பாவில் பொதுவாக ஏழைகளுடைய மற்றும் ஏழை நாடுகளில் வசிக்கக்கூடியவர்களின் தியாகத்தின் சம்பவங்களையும் எடுத்துரைத்திருந்தேன். பணக்காரர்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் அந்த உயிரோட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நான் அந்த தியாகங்களை எடுத்துரைத்திருந்தேன். இறையருளால் இந்த முன்னேற்றமடைந்த நாடுகளில் நமது ஜமாத்தில் ஏராளமான நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உலகத்தின் தேவைகளை முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசிவிட்டு மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று இங்கிலாந்து ஜமாத்துகளில் வக்ஃபே ஜதீதை பொறுத்தவரை ஓல்டர் ஷா ஜமாத் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இப்போது நான் இன்றைய குத்பாவின் தலைப்பின் பக்கம் வருகின்றேன். பதர் போரில் கலந்து கொண்ட சஹாபிகளின் குறிப்புகள் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வாரத்திற்கு முந்தைய வார குத்பாவில் ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்களின் நற்குறிப்பு கூறப்பட்டு வந்தது. மேலும் அதில் சிறிது மீதமும் இருந்தது. எனவே நான் இன்று அன்னாரின் குறிப்பையே தொடர்வேன். ஆனால் ஒரு ஆதாரத்தின் விளக்கத்தை திருத்துவதும் அவசியமாகும். கடந்த குத்பாவில் அந்த ஆதாரத்தை நான் எடுத்துரைத்திருந்தேன். அதிலுள்ள தவறை நான் உணர்ந்திருந்த போதிலும் ஆதாரங்களை அனுப்பியவரிடம் நான் அதனை குறிப்பிடவில்லை. ஆனால் ஆய்வு துறையில் நமது பணி செய்யவர்களுக்கு சுயமே அவர்களின் தவறுக்கான உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் அந்த திருத்தத்தை எனக்கு அனுப்பியுள்ளனர். இதன் மூலமாக எப்படியோ என்னிடம் இருந்த தவறான புரிதல் அகன்றுவிட்டது. மாஷா அல்லாஹ். அவர்கள் சுயமே கடுமையாக உழைத்து பணி செய்து இந்த ஆதாரங்களை தேடி எடுக்கின்றனர். ஆனால் சில முறை அவசரத்தில் இதுபோன்ற வாக்கியங்களை கடந்து விடுகின்றனர். அது 2 சகாபாக்களுடைய சம்பவங்களுடன் ஒன்றுபட்டதாக இருக்கின்றது. இதேபோன்று சில அரபி மொழி வாக்கியங்களின் மொழியாக்கத்திலும் சரியான சொற்களை தேர்ந்தெடுக்காத காரணத்தினால் உண்மையை விளங்க முடியாமல் இருந்தது. எவ்வாறு இருப்பினும் இது தொடர்பான ஆதாரத்தை திருத்தம் செய்து அவர்கள் சுயமே எனக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். அதனை நான் முதலில் எடுத்துரைப்பேன். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி குத்பாவில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹஜ்ரத் சாத் மற்றும் துலைப் பின் உமைர் ஆகியோருக்கிடையில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டினார்கள் என்று ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்களின் நற்குறிப்பில் நான் எடுத்து கூறியிருந்தேன். இவர்கள் இருவரும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்திருந்தார்கள். மேலும் இப்னு இஸ்ஹாக்கை பொறுத்தவரை ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சாத் பின் உபாதா மற்றும் ஹஜ்ரத் அபு கஃபாரி ஆகியோருக்கிடையே சகோதரத்துவ பந்தத்தை நிலைநாட்டினார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் சிலருக்கு இதில் கருத்து வேறுபட்டது. வாக்தி அவர்கள் இதனை மறுத்துள்ளார்கள். ஏனென்றால் அவரை பொறுத்தவரை ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்துகின்ற விஷயத்தை பதர் போருக்கு முன்பாக சகாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருந்தார்கள். அபு ஜர் கஃபாரி அந்த நேரத்தில் மதீனாவிற்கு வந்திருக்கவில்லை. பதர், உஹத் மற்றும் அகழ் போர்களில் அவர்கள் பங்கு பெறவும் இல்லை. மாறாக இந்த போர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகை தந்தார்கள் என்று நான் கூறியிருந்தேன். இது அவர்களின் ஆதாரமாகும். எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவம் இவ்வாறு நடைபெறவில்லை. சகோதரத்துவ பந்தத்தின் இந்த குறிப்பு என்பது உண்மையில் ஹஜ்ரத் முன்சிர் பின் அம்ர் பின் ஹுனைஸ் அவர்கள் தொடர்புடையதாக இருந்தது. இந்த சம்பவம் எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கு ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்களை பற்றிய குறிப்பது என்று ஆய்வுத்துறையை சார்ந்தவர்களே சுயம் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் ஆய்வுத்துறையை சார்ந்தவர்கள் தவறுதலாக இந்த வாக்கியம் ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவருடன் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தப்பட்டதாக எழுதிவிட்டார்கள். ஆனால் ஹஜ்ரத் முன்சிர் பின் அம்ர் அவர்களின் கீழ் சகோதரத்துவ பந்தம் இடம்பெற்றுள்ளது. நான் கடந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குதுபாவில் இதனுடைய விளக்கத்தை முழுமையாக எடுத்துரைத்திருக்கின்றேன். எவ்வாறு இருப்பினும் இது ஒரு திருத்தமாகும். இதன் பிறகு இடம்பெற்றுள்ள குறிப்பு இவ்வாறாகும். அதாவது அகழ்போர் சம்பவம் நடந்தபோது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஈனா பின் ஹசனுக்கு மதீனாவின் ஒரு பகுதி பேரித்தம்பழங்களை வழங்குவது பற்றி சிந்தித்தார்கள். அவருடன் இருந்த கத்ஃபான் கோத்திரத்தின் மக்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மீதமுள்ள மக்களை விடுவித்து விட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இது ஆலோசிக்கப்பட்டது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் மற்றும் ஹஜ்ரத் சாத் பின் உபாதா ஆகியோரிடம் மட்டுமே ஆலோசனை கேட்டார்கள். அப்போது அவர்கள் இருவரும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வின் புறமிருந்து உங்களுக்கு அப்படி ஒரு கட்டளை வந்திருந்தால் நீங்கள் அவ்வாறே செய்யுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் பின்னர் இறைவன் மீது ஆணையாக வாளை தவிர்த்து நாம் வேறு எதனையும் அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதாவது நாம் நமது உரிமையை பெற்றுக்கொள்வோம். அவர்களின் நயவஞ்சகம் அல்லது உடன்படிக்கையை பேணாததற்குரிய தண்டனை என்னவோ அதனை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு இறைவன் புறமிருந்து எந்த கட்டளையும் வரவில்லை, நான் எனது கருத்தையே உங்கள் முன் எடுத்து வைத்தேன் என்று கூறினார்கள். அப்போது அந்த இரு சஹாபிகளும், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அறியாமை காலத்தில் இவர்கள் எங்களிடம் இதுபோன்ற எந்த எதிர்பார்ப்பையும் வைக்காத போது அல்லாஹ் உங்கள் மூலமாக எங்களுக்கு நேர்வழியை வழங்கியிருக்கின்ற இந்த நிலையில் இன்று எப்படி இவர்கள் இதனை எங்களிடம் எதிர்பார்க்க முடியும்? அதாவது ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வருகின்ற சட்டத்தின்படியே இன்றும் அமல் செய்யப்படும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரின் பதிலால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஹஜ்ரத் பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் அகல் போரின் சூழலை குறிப்பிட்ட பிறகு இது தொடர்பான விளக்கத்தை எடுத்துரைத்துள்ளார்கள். அந்த நாள் முஸ்லிம்களுக்கு மிகவும் துன்பத்திற்குரிய மற்றும் கவலை அளிக்கக்கூடிய அபாயகரமான நாளாக இருந்தது. அந்த முற்றுகையின் காலம் அதிகமாக முஸ்லிம்களின் எதிர்க்கின்ற ஆற்றல் நிச்சயமாக பலவீனமாகிக் கொண்டே சென்றது. ஆயினும் அவர்களின் உள்ளத்தில் ஈமானும் களப்பற்ற தன்மையும் இருந்தது. ஆனால் உடல் பௌதீக சட்டத்தின் காரணிகளுக்கு கீழே இயங்கி வந்த காரணத்தால் உடல் பலகீனமாக சென்றது. அதாவது உடலுக்கு பல தேவைகள் உள்ளன. உதாரணமாக ஓய்வு, உணவு ஆகியவை உள்ளன. முற்றுகை நீண்டு கொண்டே சென்றதால் அவர்களுக்கு ஓய்வும் கிடைக்கவில்லை, சரியான முறையில் உணவும் கிடைக்கவில்லை. சோர்வும் பலகீனமும் அவரிடம் உருவாகிக் கொண்டே இருந்தது. இது உடலின் இயற்கை விளைவாகும். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழலை கண்டார்கள். எனவே ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களின் தலைவர்களான ஹஜ்ரத் பின் மாஸ் மற்றும் ஹஜ்ரத் சாத் பின் உபாதா ஆகியோரை அழைத்து அவர்களிடம் சூழலை எடுத்துரைத்து, முஸ்லிம்கள் மற்றும் ஏழைகளின் நிலை இவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கின்றது, இதுபோன்ற சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்டார்கள். அத்துடன் நீங்கள் விரும்பினால் கத்ஃபான் கோத்திரத்திற்கு மதீனாவின் விளைச்சலில் கொஞ்சம் பங்கை கொடுத்து இந்த போரை தவிர்த்துவிட முடியும் என்று தனது கருத்தையும் தெரிவித்தார்கள். சாத் பின் மாஸ்
மற்றும் சாத் பின் உபாதா ஆகிய இருவரும் ஒருமித்த குரலில் கூறினார்கள், அதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது வஹி வந்துள்ளதா? அவ்வாறு வந்துள்ளதென்றால் நாங்கள் உங்களது இந்த கூற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அந்நிலையில் தாங்கள் நிச்சயமாக இந்த கருத்தின் அடிப்படையில் நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த விவகாரத்தில் எனக்கு எந்த வஹியும் இறங்கவில்லை. நான் உங்களது துன்பங்களைக் கண்டு ஆலோசனை கேட்கின்றேன் என்று கூறினார்கள். அப்போது அந்த இரு சஹாபிகளும் இவ்வாறு பதிலளித்தார்கள், அப்படியென்றால் எங்களது ஆலோசனை இதுவாகும். அதாவது, நாங்கள் ஷிர்கின் நிலையில் ஒருபோதும் எந்த எதிரிக்கும் எந்த பங்கையும் கொடுத்திருக்கவில்லை. தற்போது நாங்கள் முஸ்லீமாகிவிட்ட பிறகு இப்போது அது எப்படி சாத்தியமாகும்? அதாவது, அவர்களின் சட்டம் என்னவோ அந்த சட்டத்திற்கேற்பவே தற்போது அமல் செய்யப்பட வேண்டும் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக வாளை தவிர்த்து வேறு எதனையும் நாம் அவர்களுக்கு வழங்க மாட்டோம் என்றும் கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்சார்களின் காரணமாகவே கவலை ஏற்பட்டிருந்தது. மற்ற மக்களும் அங்கு வசித்து வந்தார்கள். மதீனாவின் அன்சாருக்கு நீண்டகால முற்றுகையின் காரணமாக ஏதேனும் ஆட்சேபனையோ அல்லது மாற்று கருத்தோ நிம்மதியின்மையோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அன்சார்கள்தான் மதீனாவின் அசல் குடிமக்களாகிறார்கள். அன்சார்களின் மனநிலையை கண்டறிவதே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அசல் நோக்கமாக இருந்தது. அவர்கள் இந்த துன்பங்களால் கஷ்டத்திற்குள்ளாகி இருக்கின்றார்களா என்பதை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பினார்கள். ஒருவேளை அவர்கள் கஷ்டத்திற்குள்ளாகி இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் வழங்க வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் இந்த ஆலோசனையை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். எனவே முழுமையான மகிழ்ச்சியுடன் அன்சார்களின் அந்த ஆலோசனைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் போரை தொடர்ந்தார்கள். அகழ் போரின் சூழலை எடுத்துரைத்தவாறு சீரத் காத்தமுன் நபியின் என்ற புத்தகத்தில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அபு சுஃபியான் இந்த திட்டத்தை தீட்டினார். பனு நசீர் கோத்திரத்தின் யூத தலைவர் ஹை பின் அக்தம் ஒரு வழிகாட்டலை வழங்கினான். அதாவது, அவர் இரவின் இருளின் திரையில் பனு குரைலாவின் கோட்டையை நோக்கி செல்லுங்கள் என்றும், அங்கு சென்று அவர்களின் தலைவரான காபின் அசதுடன் இணைந்து பனு குரைலாவை தம்முடன் இணைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றும் வழிகாட்டியிருந்தார். ஆக ஹை பின் அக்தப் சந்தர்ப்பத்தை தேடி காப் அவர்களின் வீட்டை நோக்கி சென்றடைந்தான். தொடக்கத்தில் காப் அவர்களின் பேச்சை கேட்க மறுத்துவிட்டார். மேலும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் தமது உடன்படிக்கையை நன்றி உணர்வுடன் பேணி வந்துள்ளார்கள். எனவே எங்களால் அவர்களிடம் ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது என்று கூறினார். ஆனால் ஹை என்பவர் பசுமையான தோட்டங்களை அவருக்கு காட்டினார். மேலும் இஸ்லாம் மிக விரைவாக அழிந்துவிடும் என்ற நம்பிக்கையையும் அவருக்கு ஊட்டினார். மேலும் இஸ்லாத்தை அளிக்காதவரை ஒருபோதும் மதீனாவிலிருந்து நாங்கள் திரும்பி செல்ல மாட்டோம் என்ற தனது உறுதிமொழியையும் எடுத்துரைத்தார். இந்த அளவிற்கு பிடிவாதமாக தொடர்ந்து கூறப்பட்டதால் கடைசியில் காபும் அவரது மனதை மாற்றிக்கொண்டு விட்டார். மேலும் அவர்களின் ஏற்றுக்கொண்டு விட்டார். இவ்வாறாக பனு குரைலாவின் வலிமையின் எடையும் எதிரிகளோடு இணைந்து கொண்டது. எவர் தம்முடன் இணைத்துக் கொள்ள வந்தாரோ அவருடன் இவர்கள் இணைந்து கொண்டார்கள். மேலும் அந்த மக்கள் ஏற்கனவே ஒரு பக்கமாக சாய்ந்திருந்தார்கள். உலகியல் ஆற்றல்கள் ஏற்கனவே அவர் அதிகமாக இருந்தன. பனு குரைலாவின் இந்த அபாயகரமான நம்பிக்கை துரோகம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்ததும் 3 முறை ரகசியமாக ஜுபைர் பின் அவாம் அவர்களை நிலவரத்தை அறிந்து வருவதற்காக பனு குரைலா கோத்திரத்தை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். பின்னர் முறையாக அவுஸ் மற்றும் ஹஜ்ரத் கோத்திரத்தின் தலைவர்களான சாது பின் மாஸ் மற்றும் சாது பின் உபாதா ஆகியோரையும் தாக்கமுடைய வேறு சில சகாபாக்களையும் ஒரு குழுவாக பனு குரைலாவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். மேலும் எதுவும் அச்சத்திற்குரிய செய்தி இருக்குமென்றால் அதனை திரும்பி வந்து பகிரங்கமாக இங்கு கூற வேண்டாம், மாறாக பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வழிகாட்டியிருந்தார்கள். இதன் மூலம் பொதுமக்களிடையே பதற்றம் ஏற்படாமல் இருக்கும் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள். இந்த மக்கள் பனு குரைலாவின் தங்குமிடத்தை அடைந்தார்கள். மேலும் அவர்களின் தலைவரான காப் பின் அசத் அவர்களிடம் சென்றார்கள். அப்போது அந்த துர்பாக்கியசாலி மிகவும் ஆணவத்துடன் சஹாபாக்கள் நடந்து கொண்டான். மேலும் 2 சாது அவர்களிடமும், செல்லுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த உடன்படிக்கையும் தற்போது இல்லை என்று கூறுங்கள் என்று அறிவித்தான். இந்த சொற்களை கேட்டதும் அங்கு சென்றிருந்த சஹாபாக்களின் குழு உடனே எழுந்து வந்துவிட்டது. மேலும் சாத் மாஸ் மற்றும் சாது பின் உபாதா ஆகியோர்
ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து உரிய வழிமுறையில் ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிலவரத்தை பற்றிய தகவல்களை வழங்கினார்கள். எவ்வாறு இருப்பினும் அவரும் தொடர வேண்டிய அல்லது கிடைக்க வேண்டிய போர் அல்லது தண்டனை கிடைத்தது. பனு குரைலாவுடன் போரின் சந்தர்ப்பத்தில் ஹஸரத் சாத் பின் உபாதா அவர்கள் பல ஒட்டகங்களில் பேரித்தம்பழங்களை ஏற்றி அதனை ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் அனுப்பினார்கள். அதுவே அவர்கள் அனைவரின் உணர்வாக இருந்தது. அப்போது ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழம் எவ்வளவு சிறந்த உணவாகும் என்று கூறினார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஜமாதியுல் ஊலா மாதத்தில் மூத்தா போர் நடந்தது. அதில் ஹஸரத் ஸைத் அவர்கள் ஷஹீதாகியிருந்தார்கள். எனவே ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக அவர்களின் வீட்டிற்கே சென்றார்கள். அப்போது அவர்களின் மகள் ஏக்கம் மற்றும் துக்கத்தின் காரணமாக அழுது கொண்டு ஹஸரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக அதிகமாக அழுதார்கள். அதை கண்ட ஹஸரத் சாத் பின் உபாதா அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹாதா ஷவுகுல் ஹபீப் இலல் ஹபீப், அதாவது இது ஒரு நேசத்திற்குரியவர் தனது மற்றொரு நேசத்திற்குரியவர் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாகும் என்று கூறினார்கள். சஹீஹ் புகாரியில் ஒரு அறிவிப்பு வந்துள்ளது. அதாவது ஹிஷாம் பின் உருவா தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார், ஹஸரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் வெற்றி கொள்ளப்பட்டவுடன் மக்காவிற்கு சென்றார்கள். ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டவுடன் மக்காவிற்கு சென்றார்கள். அப்போது அந்த தகவல் குறைஷிகளுக்கு கிடைத்தது. அபு சுஃபான் பின் ஹர்ப், ஹக்கீம் பின் ஹரம் மற்றும் ஹக்கீம் பின் ஹஸ்ஸாம், பரி பின் பர்கா ஆகியோர் ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக் கொண்டிருந்தனர். இங்கும் அங்கும் சுற்றி திரிந்தனர். இறுதியாக நிசாருல் ஜஹ்ரான் என்ற அந்த இடத்தை அடைந்தபோது அங்கு ஏராளமான நீர்களும் பேரித்தம்பள தோட்டங்களும் இருந்தன. அது மக்காவிலிருந்து 5 மைல் தொலைவிலேயே இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அங்கு சென்றடைந்த போது ஏராளமான நெருப்புகள் மூட்டப்பட்ட ஒளிமயமாக இருக்கின்ற ஒரு சூழலை அவர்கள் கண்டார்கள். ஹஜ்ஜின் சந்தர்ப்பத்தின் போது அரஃபாத் மைதானத்திலும் சூழலை போன்ற உணர்வை அவர்கள் உணர்ந்தார்கள். அபு சூஃபியான், இது என்ன, இது அரஃபாத்தின் நெருப்பு போன்று உள்ளதே என்று கூறினார். பதீல் பின் வர்கா கூறினார், இது பனு அம்ரு கோத்திரத்தின் நெருப்பாக தோன்றுகின்றது, அதாவது கசா கோத்திரத்தின் நெருப்பை போன்று தோன்றது என்று கூறினார். அபு சூஃபியான் கூறினார், அம்ரின் கோத்திரம் இந்த எண்ணிக்கையை விட குறைவானதாகும். அவர்களை ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதுகாவலர்களில் சில மக்கள் கண்டுவிட்டனர். அவர்கள் அந்த மூவரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களை ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு விட்டார். ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பிறகு ஹஸரத் அப்பாஸ் அவரிடம் கூறினார், அபு சுஃபியானை மலைக்கு அருகே தடுத்து நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் அவர் முஸ்லிம்களை காண வேண்டும். எனவே அப்பாஸ் அவர்களும் ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவுரையின்படி செயல்பட்டார்கள். பல்வேறு கோத்திரங்கள் ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கடந்து சென்றது. படையின் ஒவ்வொரு அணியும் அபு சுஃபியானுக்கு முன்னால் கடந்து சென்றது. ஒவ்வொரு அணியும் கடந்து செல்லும் போதும் அபு சுஃபியான் ஹஸரத் அப்பாஸ் அவர்களிடம் இது யார் என்று கேட்பார். அதற்கு ஹஸரத் அப்பாஸ் அவர்கள், இது கஃபார் கோத்திரத்தின் மக்கள் ஆவார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அபு சுஃபியான், எனக்கு கஃபார் கோத்திரத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். பிறகு ஜஹீனா கோத்திர மக்கள் கடந்து சென்றனர். அபு சுஃபியான் முன்பு கேட்டது போன்றே கேட்டார். அடுத்து சாத் பின் அசீம் மக்கள் கடந்து சென்றனர். அப்போதும் அவர் இவ்வாறே கூறினார். பிறகு சலீம் கோத்திரத்தார் கடந்து சென்றனர். பின்னர் அவர் அவ்வாறே கூறினார். எந்த அளவுக்கு என்றால் இறுதியில் ஒரு படை வந்தது. அதுன்ற படையை ஒருபோதும் அவர் கண்டிருக்கவில்லை. அப்போது இவர்கள் யார் என்று அபு சுஃபியான் கேட்டார். அதற்கு அப்பாஸ் அவர்கள், இவர்கள் அன்சார் மற்றும் இவர்களின் தலைவர் சாத் பின் உபாதா ஆவார்கள் என்றும் கூறினார்கள். அன்னாரிடம்தான் அன்சார் கோத்திரத்தின் கொடியும் இருந்தது. ஹஸரத் சாத் பின் உபாதா அவர்கள் அபு சுஃபியானை சப்தமாக அழைத்து, அபு சுஃபியானே, இன்றைய நாள் கடுமையான போருக்கான நாளாகும். இன்று காபாவில் போர் புரிவது ஆகமானதாக உள்ளது என்று கூறினார்கள். அபு சுஃபியான் இதை செவியுற்று, அப்பாஸே, போருக்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த நாள் வீரத்திற்கு மிக சிறந்த நாள் இருக்கும். அதாவது நான் மற்றொரு பக்கம் சென்று விட்டால் அல்லது அந்த பக்கத்திலிருந்து போர் புரிவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அது எனக்கு மிக சிறந்ததாக இருக்கும் என்று கூறினார். பிறகு, ஏனென்றால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருந்தார். அடுத்து மற்றொரு படைப்பிரிவு ஒன்று வந்தது. அது அனைத்து படைகளை விடவும் சிறந்ததாக இருந்தது. அதில் ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். அன்னார்களின் தோழர்களான முஹாஜிரீன்களும் இருந்தார்கள். மேலும் ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடி
ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவாம் அவர்களிடத்தில் இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுஃபியானை கடந்து சென்றபோது சாது பின் உபாதா என்ன கூறினார் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் என்ன கூறினார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் இவ்வாறு கூறினார் என்று அபு சுஃபியான் அளித்தார். அன்னார் என்ன சொற்களை பயன்படுத்தினார்களோ அது சரியானவை அல்ல என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மாறாக இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் இதில் அல்லாஹ் காபாவின் மகத்துவத்தை நிலைநாட்டுகின்றான், எந்த போரும் எந்த சண்டையும் நடைபெறாது என்று கூறியிருக்கின்றான். இந்த சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார்கள். அது இவ்வாறாகும். படை மக்காவை நோக்கி முன்னேறிய போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டார்கள். நீங்கள் அபூ சுஃபியான் மற்றும் அவரது தோழர்களை படை செல்கின்ற போது சாலையின் ஒரு மூலையில் கொண்டு வந்து நிறுத்துங்கள். இஸ்லாமிய படைகளின் அர்ப்பணிப்பு உணர்வை காண வேண்டும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். ஹஜ்ரத் அபூ சுஃபியான் மற்றும் அவரது தோழர்களுக்கு முன்பு ஒன்றன் பின் ஒன்றாக அரபின் பல்வேறு கோத்திரங்கள் கடந்து செல்வதை கண்டார்கள். அந்த கோத்திரத்தார் மக்கத்து வாசிகளுக்கு உதவி செய்பவர் என்று நம்பிக்கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்திருந்தார்கள். இன்று அவர்கள் நிராகரிப்பின் கொடியை பறக்கவிடவில்லை. மாறாக அந்த கோத்திரத்தார் இன்று இஸ்லாத்தின் கொடியை பறக்க விட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் நாவு வல்லமை மிக்க இறைவனின் ஏகத்துவத்தின் அறிவிப்பை செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதுகாவலர்களாக முன்னேறி கொண்டிருந்தார்கள். மக்கத்து வாசிகள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்படும் வரை நாங்கள் எல்லாவிதமான தியாகங்களையும் செய்வோம் என்று உறுதிமொழி கூறினார்கள். ஆனால் இவர்களின் உச்சபட்ச ஆசையாக இருந்தது என்றால் ஏக இறைவனின் ஏகத்துவத்தை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதாகவே இருந்தது. படைக்கு பின் படை ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து கொண்டே சென்றது. இந்நிலையில் அஷ்ஜயா கோத்திரத்தின் படை இஸ்லாத்தின் மீதான அன்பிலும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்கின்ற உணர்விலும் கடந்து சென்றது. இந்த உணர்வு மேலும் அவர்களின் முழக்கங்களிலிருந்தும் அது வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அப்போது அபு சுஃபியான் அப்பாஸே இவர்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அப்பாஸ் அவர்கள் இவர்கள் அஷ்ஜயா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று கூறினார்கள். அபு சுஃபியான் மிகவும் ஆச்சரியத்துடன் அப்பாஸ் அவர்களின் முகத்தை பார்த்தார்கள். மேலும் கூறினார், முழு அரபு நாடுகளிலும் இவர்களை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய எதிரி யாரும் இருக்கவில்லை என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் இது இறைவனின் பேரருளாகும் என்று கூறினார்கள். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அந்த அருளை வழங்குகின்றான். எனவே இவர்களது உள்ளங்களின் இஸ்லாத்தின் மீதான அன்பை நுழைந்து விட்டது என்றும் கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்கள் மற்றும் அன்சார்களின் படையை கடந்து சென்றார்கள். இவர்கள் 2000 நபர்களாக இருந்தார்கள். அபு சுஃபியான் அவர்களை கண்டு அவரது உள்ளத்தில் நடுக்கம் ஏற்பட்டது. மேலும் அபு சுஃபியான் ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களிடம் இவர்கள் யார் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார் மற்றும் முஹாஜிரின் படையுடன் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று பதிலளித்தார்கள். இந்த படையை எதிர்கொள்வதற்கு உலகில் எவருக்கு ஆற்றல் உள்ளது என்று அபு சுஃபியான் கேட்டார். பின்னர் அவர் ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களை நோக்கி, அப்பாஸே, உமது சகோதரரின் மகன் இன்று உலகில் மாபெரும் அரசராகிவிட்டார் என்று கூறினார். அதற்கு ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள், இப்போதும் உமது உள்ளத்தின் கண்கள் திறக்கவில்லையே என்று பதிலளித்தார்கள். இது அரசாட்சி அல்ல, இது நபித்துவமாகும் என்றும் கூறினார்கள். அதற்கு அபு சுஃபியான், ஆம் சரிதான், இது நபித்துவமாகவே இருக்கட்டும் என்று கூறினார். இஸ்லாமிய படை அபு சுஃபியானுக்கு முன்னால் கடந்து சென்று கொண்டிருந்த போது அன்சார் படையின் போர் தளபதியான சாது பின் உபாதா அபு சுஃபியானை பார்த்து, இறைவன் வாளுடன் இன்று மக்காவில் நுழைவதை எங்களுக்கு ஹலாலாக்கிவிட்டான் என்றும் இன்று குறைஷ சமுதாயம் இழிவிற்குள்ளாக்கப்படும் என்றும் கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுஃபியானை கடந்து சென்றபோது உரத்த குரலில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்று நீங்கள் உங்களது சமுதாயத்தை கொலை செய்வதற்கு அனுமதி வழங்கிவிட்டீர்களா என்று கேட்டார்கள். இப்போதுதான் அன்சார் கோத்திரத்தின் தலைவரான சாதும் பின் உபாதா அவர்களின் தோழர்களும் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தனர் என்று கூறினார். இன்று போர் நடைபெறும் என்றும் மக்காவின் புனிதத்தன்மை இன்று எங்களை போர் புரிவதிலிருந்து விலக்கி வைக்க முடியாது என்றும் குறைஷிகள் எங்களை இழிவிற்குள்ளாக்க முடியாது என்றும் கூறினார். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்களே இன்று உலகில் விட மிக அதிக கண்ணியத்திற்குரியவரும் கருணையாளராகவும் இருக்கின்றீர்கள். மிக அதிகமாக உறவுகளை பேணக்கூடியவராக இருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்க நீங்கள் இன்று உங்களது சமுதாயத்தின் அநீதிகளை மறந்துவிட மாட்டீர்களா என்று அபு சுஃபியான் கேட்டார். அபு சுஃபியானின் இந்த புகாரையும் முறையீட்டையும் கேட்டுவிட்டு மக்காவின் வீதிகளில் இழுத்து செல்லப்பட்ட
மற்றும் அடித்து உதைக்கப்பட்ட, மேலும் தனது வீடுகளையும் சொத்துகளையும் இழந்த முஹாஜிரின்களும் துடிதுடித்தனர். அவர்களின் உள்ளங்களிலும் மக்கத்து வாசிகளின் மீது கருணை உருவானது. அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அன்சார்கள் மக்களின் அநீதிகளை பற்றிய சம்பவங்களை கொடுத்துள்ளனர். அதன் காரணமாக இன்று அவர்கள் குறைஷிகளுடன் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் அறியோம் என்றும் கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு சுஃபியானே, சாத் அவர்கள் சவராக கூறியுள்ளார்கள். இன்று கருணைக்குரிய நாளாகும். இன்றைய நாளில் அல்லாஹ் குறைஷிகளுக்கும் காபாவிற்கும் கண்ணியம் வழங்குகின்ற நாளாகும். பின்னர் அன்னார் ஒரு நபரை சாத் அவர்களை நோக்கி கூறினார்கள். மேலும் தனது கொடியை தனது மகனான ஹைஸ் அவரிடம் கொடுத்து விடுமாறும், மேலும் அவர் உங்களது இடத்தில் அன்சார் படை தளபதியாக இருப்பார் என்றும் கூறினார்கள். இவ்வாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கொடியை அவரிடமிருந்து பெற்றுவிட்டார்கள். மேலும் அன்னாரது மகனுக்கு அதனை ஒப்படைத்து விட்டார்கள். இவ்வாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாசிகளின் உள்ளங்களையும் பறித்து விட்டார்கள். மேலும் அன்சார்களின் உள்ளங்களையும் துன்பத்திலிருந்து பாதுகாத்து விட்டார்கள். சாத் அவர்களின் மகனான ஹைஸ் அவர்களின் மீது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் ஹைஸ் அவர்கள் மிகவும் நல்லியல்பு கொண்டவராகவும் கண்ணியத்திற்குரியதாகவும் இருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட கண்ணியமிக்கவராக இருந்தார்கள் என்றால், ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாரது கண்ணியத்தை பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு கூறியுள்ளார்கள். வரலாற்றில் வருகின்றது, அவர்களது மரணம் சமீபமாக இருந்தபோது அன்னாரின் உடல் நலத்தை விசாரிப்பதற்காக அன்னாரின் சில நண்பர்கள் சென்றனர். சிலர் செல்லவில்லை. அப்போது எனது நண்பர்கள் சிலர் வந்துள்ளார்கள், சிலர் வரவில்லையே என்று கேட்டார்கள். அப்போது அவர்களின் நண்பர்கள் கூறினார்கள், நீங்கள் மிகவும் நல்ல மனிதர்களாவீர்கள், மிகவும் வள்ளல் தன்மை கொண்ட நபராவீர்கள், மக்கள் பெரும் பெரும் உதவிகளை செய்துள்ளீர்கள். அந்த நபர் கூறினார், நீங்கள் ஒவ்வொரு நபருக்கும் அவரது துன்பத்தின் நேரத்தின் போது கடன் வழங்கி வந்துள்ளீர்கள். ஒருவர் கடன் கேட்டால் அவருக்கு கடன் கொடுத்துள்ளீர்கள். நகரத்தின் ஏராளமான மக்கள் உங்களின் கடனாளியாக இருக்கின்றார்கள். உங்களை நலம் விசாரித்தால் நீங்கள் அவர்களுக்கு கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு விடுவீர்களோ என்ற எண்ணத்தில்தான் பயந்து போய் சிலர் வராமல் இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார் மிகுந்த வேதனையை வெளிப்படுத்தியவாறு, தனது நண்பர்களுக்கு தேவையில்லாமல் இந்த விவகாரங்களில் துன்பம் தரக்கூடாது என்று கூறினார்கள். மேலும் அவர்களுக்கு இந்த எண்ணம் இருக்குமென்றால் நீங்கள் எப்போது என் சார்பாக முழு நகரத்திலும் அறிவிப்பு செய்துவிடுங்கள். ஹைஸிற்கு கடன்பட்ட ஒவ்வொருவரின் கடமையும் ஹைஸ் தள்ளுபடி செய்துவிட்டார் என்று அறிவித்து விடுங்கள் என்று கூறினார். இந்த அறிவிப்பிற்கு பிறகு அன்சாரை நலம் விசாரிக்க எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்தது என்றால், அவர்களின் வீட்டின் ஏணிப்படிகள் இணைந்துவிடும் போன்று தோன்றியது. ஹுனைன் போர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றிக்கு பிறகு நடைபெற்றது. ஹுனைன் போரின் மற்றொரு பெயர் ஹுவாசுன் போர் ஆகும். ஹுனைன் என்ற இடம் மக்காவிற்கும் தாயிஃப் நகரத்திற்கும் இடையில் மக்காவிலிருந்து 30 மைல் தொலைவில் அமைந்துள்ள ஊராகும். அந்த போரின் மூலம் கிடைத்த செல்வங்களை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரின்களுக்கு மத்தியில் பங்கீட்டு கொடுத்து விட்டார்கள். இது தொடர்பாக அன்சார்கள் தமங்களில் சற்று வேதனையை உணர்ந்துள்ளார்கள். இது தொடர்பாக ஒரு நீண்ட அறிவிப்பு முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பல் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. ஹஜ்ரத் அபு சயீத் குத்ரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள் மற்றும் இதர கோத்திரங்களுக்கு செல்வங்களை பங்கிட்டு கொடுத்தார்கள். அப்போது அன்சார்களுக்கு அவர்களின் பங்காக எதுவும் கிடைக்கவில்லை. அன்சார்கள் இதனை உணர்ந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் இது தொடர்பாக சர்ச்சை உருவானது. எந்த அளவுக்கென்றால், அவர்களில் ஒருவர், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமுதாயத்துடன் சேர்ந்தார்கள், நம்மை மறந்து விட்டார்கள், முஹாஜிரின்களுக்கு அனைத்தையும் ஒப்படைத்து விட்டார்கள், கொடுத்து விட்டார்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த பிறம் உங்களை குறித்து தமது உள்ளங்களில் இவ்வாறு உணர்கின்றனர் என்று கூறினார்கள். அதாவது அன்சார்கள் தங்களது சமுதாயத்திற்கும் ஏனைய அரபு கோத்திரத்திற்கும் மட்டும் செல்வத்தை பங்கிட்டு கொடுத்து விட்டீர்கள், அன்சார்களுக்கு அதிலிருந்து எதையும் நீங்கள் தரவில்லை என்று அவர்கள் உணர்கின்றனர் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சாதே, இந்த விவகாரத்தில் நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீர்கள், நீர் உமது நிலைப்பாட்டை முதலில் கூறவும் என்று கேட்டார்கள். அதற்கு சாத் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் எனது சமுதாயத்தின் ஒரு உறுப்பினர் மட்டுமே ஆவேன், எனக்கு எந்த அந்தஸ்தும் இல்லை என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்களது சமுதாயத்தை இந்த திறந்த வெளியில் ஒன்று கூட்டுங்கள், மேலும் அங்கு ஒரு மைதானத்திற்கு அவர்களை அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். எனவே ஹஜ்ரத் சாத் அவர்கள் அன்சார்களை அந்த மைதானத்தில் ஒன்று கூட்டினார்கள். சில முஹாஜிரின்களும் அங்கு வந்திருந்தார்கள். ஹஜ்ரத் சாத் அவர்களும் அவர்களை உள்ளே வர அனுமதித்தார்கள். வேறு சிலர் உள்ளே வந்தனர்.
அவர்களை ஹஜ்ரத் சாத் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அனைவரும் ஒன்று கூடிவிட்ட பிறகு ஹஜ்ரத் சாத் அவர்கள் ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பதற்காக அன்னாருடைய வீட்டிற்கு சென்றார்கள். மேலும் அன்சார்கள் அனைவரும் ஒன்று கூடிவிட்டனர் என்று கூறுவதற்காக சென்றார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் வருகை தந்ததாக அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்து பேசினார்கள். பின்னர் கூறினார்கள், அன்சார்களின் கூட்டமே, உங்களை பற்றி எனக்கு கிடைத்திருக்கின்ற செய்திதான் என்ன? நீங்கள் உங்களுக்கு செல்வம் கிடைக்கவில்லை என்ற அதிருப்தியில் இருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்துள்ளது. நான் உங்களிடத்தில் வந்தபோது நீங்கள் வழிகேட்டில் இருக்கவில்லையா? அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை வழங்கினான். நீங்கள் அப்போது பொருளாதார கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கவில்லையா? அல்லாஹ் உங்களை தற்போது செல்வந்தராக ஆக்கியிருக்கின்றான். நீங்கள் ஒருவர் மற்றவரின் எதிரியாக இருக்கவில்லையா? ஆனால் அல்லாஹ் இப்பொழுது உங்களது உள்ளங்களில் ஒருவர் மற்றவருக்கு அன்பை ஏற்படுத்தியுள்ளான். அதற்கு அவர்கள், ஏனில்லை, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கருணை காட்டக்கூடியவரும் மேன்மையாளரும் ஆவார்கள் என்று அன்சார்கள் ஒருமித்த குரலில் பதிலளித்தார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்சார்களின் கூட்டத்தினரே, எனது இந்த வித்திற்கு நீங்கள் ஏன் பதிலளிப்பதில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் உங்களுக்கு என்ன பதிலளிப்பது? கருணையும் அருளும் அல்லாஹ்விற்கே உரியன, அவனது தூதருக்கே உரியன என்று கூறினர். நீங்கள் விரும்பியிருந்தால் இவ்வாறும் கூறியிருக்க முடியும். அதாவது, உங்களுடைய இந்த கூற்று உண்மையும் ஆகியிருக்கும், அது உண்மைப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது, நீங்கள் எங்களிடத்தில் உங்களது சமுதாயம் உங்களை பொய்ப்படுத்திய நிலையில்தான் வந்தீர்கள். நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டோம். உங்களது உறவினர்களை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம். உங்களை மக்கள் வெளியேற்றி விட்டார்கள். நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் வழங்கினோம் என்று நீங்கள் என்னை பார்த்து கூற முடியும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் அன்சார்களின் கூட்டத்தினரே, நீங்கள் உலகத்தின் அற்பமான செல்வத்திற்காகவா உங்களது உள்ளங்களில் துன்பத்தை உணர்கின்றீர்கள்? நான் உங்களுக்கு செல்வத்தை பகிர்ந்தளிக்கவில்லை என்பதற்காகவா நீங்கள் துன்பப்படுகின்றீர்கள்? நான் சமுதாயங்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகவும், அந்த சமுதாயங்களை இஸ்லாத்துக்கம் ஈர்ப்பதற்காகவும், மேலும் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட மக்கள் கோத்திரங்கள் இஸ்லாத்தில் உறுதியுடன் இருப்பதற்காகவும் அவர்களுக்கு மத்தியில் செல்வத்தை பங்கிட்டு வழங்கினேன். மேலும் உங்களை நான் இஸ்லாத்திடம் ஒப்படைத்து விட்டேன். மக்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை கொண்டு செல்லும் போது நீங்கள் அல்லாஹ்வையும் நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை உங்களது வீடுகளுக்கு கொண்டு செல்வதில் மகிழ்ச்சி அடைய மாட்டீர்களா என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களை நோக்கி கேட்டார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த இறைவனின் கையில் எனது உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையா, ஹிஜ்ரத் நடைபெறாமல் இருந்திருந்தாலும் நான் அன்சார்களில் ஒருவனாகவே இருந்திருப்பேன். மக்கள் ஒரு பள்ளத்தாக்கிலும் அன்சார்கள் மற்றொரு பள்ளத்தாக்கிலும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நான் அன்சார்கள் சென்று கொண்டிருக்கின்ற அந்த பள்ளத்தாக்கிலேயே செல்வேன். மேலும் அதனை நான் எனதாக்கிக் கொள்வேன். அல்லாஹுவே, அன்சார்களின் மீது கருணை செய்வாயாக. மேலும் அன்சார்களின் பிள்ளைகளின் மீதும் அன்சார்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் நீ கருணை செய்வாயாக. ஆமீன். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், இதை கேட்ட பின்னர் அங்கிருந்த அன்சார்கள் அனைவரும் அழுதனர். எந்த அளவுக்கு அவர்களின் தாடி கண்ணீரால் நனைந்து விட்டது. மேலும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பங்கீட்டிலும், தாங்கள் எவ்வாறு பங்கிட்டு கொடுத்தீர்களோ அதில் நாங்கள் திருப்தி கொள்கின்றோம், தாங்கள் எங்களுக்கு போதுமானவர் ஆவீர்கள் என்று அன்சார்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கூறினர். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். மக்களும் அங்கிருந்து கலைந்து சென்று விட்டனர். ஹஜ்ஜத்துல் விதாவிற்காக மதீனாவிலிருந்து பயணம் செய்து ஹஜ்ஜிக்குரிய இடத்தை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள். அது அங்கு அன்னாரின் சவாரி தொலைந்து போனது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் சவாரி ஒன்றாகவே இருந்தது. அது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் அடிமையிடம் இருந்தது. இரவு நேரத்தில் அவரிடமிருந்து அந்த சவாரி தொலைந்து போனது. ஹஜ்ரத் சுஃபான் பின் முஅத்தல் பயணக்குழுவில் மிகவும் பின்தங்கியிருந்தார்கள். அவர்கள் தம்முடன் அந்த பெண் ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அனைத்து பொருட்களும் அதில் இருந்தன. அதாவது தொலைந்து போன அந்த ஒட்டகத்தை அவர்கள் அழைத்து வந்தார்கள். அதில் அனைத்து பொருட்களும் அப்படியே இருந்தன. ஹஜ்ரத் சாத் பின் உபாதா இந்த விஷயத்தை கேட்டதும் தனது மகன் ஹைஸ் அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். அந்த இருவருடன் ஒரு ஒட்டகமும் கொண்டு வரப்பட்டது. அதில் வழிபாதைக்கான உணவு இருந்தது. பயணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அதில் செய்யப்பட்டிருந்தன. அதில் வழிபாதைக்கான உணவும் இருந்தது. பணத்திற்கான அனைத்து பொருட்களும் அதில் கட்டப்பட்டிருந்தன. அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டின் வாசல் அருகே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அல்லாஹ்
அன்னாருடைய பொருட்களை சுமந்து வந்த சவாரியை, அதாவது தொலைந்து போன சவாரியை திரும்ப கிடைக்கும்படி செய்துவிட்டான். அதாவது சாத் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே தொலைந்து போன அந்த ஒட்டகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. ஹஜ்ரத் சாத் அவர்கள், அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களது சாமான்கள் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த சவாரி தொலைந்து போனதை நாங்கள் அறிவோம். அதற்கு பகரமாக இதோ எங்களது சவாரி உள்ளது என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அந்த சவாரியை என்னிடத்தில் கொண்டு வந்தான். அதாவது தொலைந்து போன ஒட்டகம் எங்களுக்கு கிடைத்து விட்டது. நீங்கள் இருவரும் உங்களது சவாரியை கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ் உங்கள் இருவர் மீதும் பரக்கத் செய்வானாக என்று துவா செய்தார்கள். ஹஜ்ரத் ஒசாமா பின் ஜயித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனது குழந்தை மரண தருவாயில் இருந்தது. தாங்கள் எங்களது பாருங்கள் என்ற செய்தியை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் கூறி அனுப்பினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனைத்தும் அல்லாஹுக்கே உரியன. அவன் எதனை எடுத்துக் கொள்வானோ அது அவனுக்கே உரியதாகும். அவன் வழங்குவதும் அவனுக்கே உரியதாகும். அவனிடத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரம் உள்ளது. எனவே நீங்கள் பொறுமை செய்யுங்கள். அல்லாஹ்வின் திருப்தியின் மீது திருப்தி கொள்ளுங்கள் என்று தகவல் கூறி அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அன்னாரின் மகள் மீண்டும் வருகை தருமாறு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அனுப்பினார்கள். தாங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என அவர்கள் சத்தியமும் செய்தார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். அன்னாருடன் ஹஜ்ரத் சாத் பின் உபாதா, ஹஜ்ரத் மாஸ் பின் ஜபல், ஹஜ்ரத் அபி பின் காப், ஹஜ்ரத் ஜயித் பின் சாபித் மற்றும் இன்னும் பல நபர்கள் இருந்தனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் அன்னாரிடத்தில் குழந்தையை கொண்டு வரது. அப்போது அந்த குழந்தை மரணிக்கின்ற சம்பவம் வந்து கொண்டிருந்தது. ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் ஒசமா அவர்கள் 2 தண்ணீர் குடங்கள் மோதிக்கொண்டால் ஏற்படுகின்ற சப்தத்தை போன்ற சப்தம் வந்தது என்று அறிவிக்கின்றார்கள். அதாவது நீண்ட மூச்சை குழந்தை வாங்கிக் கொண்டிருந்தது. குழந்தையின் இந்த நிலைமையை பார்த்த ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது என்ன என்று ஹஜ்ரத் சாத் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது கருணையாகும். இதனை தனது அடியார்களின் உள்ளங்களில் உருவாக்கி இருக்கின்றான். தனது அடியார்களில் எவர்கள் மற்றவர்கள் மீது கருணை காட்டுகின்றனரோ அவர் மீதே அல்லாஹும் கருணை காட்டுகின்றார். இது உணர்வுபூர்வமான நிலை என்றால் அதில் எந்த தவறும் இல்லை. அது அல்லாஹ்வின் அருள் மட்டுமே ஆகும் என்று கூறினார்கள். அது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்களுக்கு நோய் ஒன்று ஏற்பட்டது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ், ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் ஆகியோரை தன் அழைத்துக் கொண்டு அன்னார் நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். அவர்கள் அங்கு சென்றடைந்த போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது வீட்டில் மக்கள் கூட்டத்தை கண்டார்கள். இவர் மரணித்து விட்டாரா? மக்கள் இவ்வளவு கூட்டமாக ஒன்று கூடியிருக்கின்றனரே என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் கேட்டார்கள். கடுமையான நோயின் பாதிப்பினால் அன்னார் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். எனவே சுற்று வட்டாரத்தில் உள்ள குடும்பத்தினர்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர் மரணமடையவில்லை என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கேள்விக்கு பதிலளித்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அருகில் சென்றார்கள். அவரின் நிலையை கண்டதும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழத் தொடங்கினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை மக்களும் கண்டனர். எனவே அவர்களும் அழுதனர். பின்னர் நீங்கள் கேட்பதில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கண்கள் கண்ணீர் வடிப்பதால் அல்லாஹ் தண்டனை வழங்குவதில்லை. அதே போன்று உள்ளம் துன்பப்படுவதாலும் அல்லாஹ் தண்டனை வழங்குவதில்லை. மாறாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நோக்கி சைகை செய்தவாறு இதன் காரணமாக ஒன்று அல்லாஹ் தண்டனை வழங்குவான் அல்லது கருணை காட்டுவான் என்று கூறினார்கள். மரணித்தவரின் குடும்பத்தினர் ஒப்பாரி வைப்பதன் காரணமாக மையத்திற்கு வேதனை ஏற்படுகின்றது. அதாவது ஒப்பாரி வைப்பது தவறாகும். சாத் பின் உபாதா அவர்களின் நிலைமையை கண்டு அல்லது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த நிலையில் அன்னாருக்கு அழுகை வந்திருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் இது அவரின் இறுதி நேரமாகும் என்று கருதி கொண்டு அழுது விட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். அதாவது அழுவதை தடை செய்யப்படவில்லை. தீய விஷயம் என்னவென்றால் அல்லது தடுக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் மனிதன் அல்லாஹ்வின் இறை நியதி வெளிப்படும் போது அதில் திருப்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அதில் அதிருப்தி அடையக்கூடாது. எனவே அல்லாஹ்வின் திருப்தியை வேண்டியவாறு கண்ணீர் வெளிப்பட்டால் அது அல்லாஹ்வின் கருணையாய் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். மாறாக இன்னும் சொல்வதாக இருந்தால் அதிருப்தி கொண்டு கண்ணீர் வடித்தால் மேலும் ஒப்பாரி வைத்தாலும் பின்னர் அதற்கு தண்டனை எவ்வாறு இருப்பினும் சாத் அவர்களுக்கு மறுமையில் நிச்சயம் கிடைக்கும். ஆக எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்கள் அப்போது மரணித்திருக்கவில்லை. அன்னார் கடுமையாக நோயுற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்தோம். அப்போது அன்சார்களில் ஒருவர்
ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார். அவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினார். பின்னர் அந்த அன்சாரி தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், எனது அன்சார் சகோதரரே, எனது சகோதரரான சாத் பின் உபாதா அவர்களின் நிலை எப்படி உள்ளது என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பரவாயில்லை என்று கூறினார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் எவர் அவரை விசாரித்து வருவார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எழுந்தார்கள். நாங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் எழுந்தோம். நாங்கள் 10க்கும் கூடுதலான நபர்களாக இருந்தோம். நாங்கள் செருப்பும் தொப்பியும் சட்டையும் அணிந்திருக்கவில்லை. மேலும் வேக வேகமாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் விட்டோம். அதாவது நாங்கள் பூமியில் எந்த அளவுக்கு நடந்து சென்றோம் என்றால், இறுதியில் நாங்கள் ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்களின் வீட்டை சென்றடைந்தோம். மக்கள் அவரை சுற்றி ஒன்று கூடியிருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் மக்கள் கலைந்து விட்டனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய சகாபாக்கள் அன்னாருக்கு அருகில் வந்தனர். இது சஹி முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள அறிவிப்பாகும். இதில் முதல் சம்பவம் இந்த அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளது. ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா பின் ஹராம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனது தந்தையார் என்னிடம் ஹரீரா என்ற தின்பண்டத்தை தயார் செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். எனவே நான் ஹரீராவை தயார் செய்தேன். ஹரீரா என்பது மிகவும் பிரபலமான ஒரு தின்பண்டமாகும். அது கோதுமை, நெய் மற்றும் தண்ணீரால் தயாரிக்கப்படுகின்றது. இன்னும் சொல்வதென்றால் கோதுமை மற்றும் பால் ஆகியவற்றை கொண்டும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அவர்களின் கட்டளைக்கேற்ப ஹரீராவை தயார் செய்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எடுத்துக் கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது வீட்டில் இருந்தார்கள். ஜாபிரே, இது என்ன இறைச்சியா என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, இது ஹரீராவாகும் என்று கூறினேன். மேலும் எனது தந்தையாரின் கட்டளையின்படி நான் இதனை தயார் செய்து எடுத்து வந்துள்ளேன். மேலும் எனது தந்தையின் கட்டளையின்படியே இங்கு நான் வந்தும் இருக்கின்றேன் என்று கூறினார். பின்னர் நான் எனது தந்தையிடம் வந்தேன். எனது தந்தை என்னிடம், நீர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டாயா என்று கேட்டார்கள். அதற்கு நான் ஆம் என்று கூறினேன். எனது தந்தையார் என்னிடம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஜாபிரே, இது என்ன இறைச்சியா என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கேட்டதாக கூறி, அதை கேட்ட பிறகு எனது தந்தையார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவேளை இறைச்சி உண்பதற்கு விருப்பம் இருக்கலாம் என்றும் கூறினார்கள். எனவே எனது தந்தையார் ஆட்டை அறுத்தார்கள். பிறகு அதனை சமைத்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று எனக்கு கட்டளையிட்டார். நான் அந்த ஆட்டின் இறைச்சியை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொண்டு சென்றேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே, அன்சார்களுக்கு எங்கள் சார்பாக மேலான நற்கூலியை வழங்குவாயாக. குறிப்பாக அப்துல்லா பின் அம்ர் மற்றும் சாத் பின் உபாதா அவர்களுக்கு நற்கூலியை வழங்குவாயாக துவா செய்தார்கள். ஹஜ்ரத் அபு உசைர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்சார்களின் குடும்பங்களில் மிகச் சிறந்த குடும்பம் பனு நஜ்ஜார் குடும்பமாகும். பிறகு அபு அப்சே அஷ்ஹலின் குடும்பமாகும். பிறகு பனு ஹரிஜ் பின் ஹஜ்ரஜ் குடும்பமாகும். பிறகு பனு சாயிதாவின் குடும்பமாகும். அன்சார்களின் அனைத்து குடும்பங்களிலும் நன்மை உள்ளது. இதை கேட்டு ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட அவர்களை மேன்மையானவர்களாக கூறியுள்ளார்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஏராளமான மக்களை விட ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மேன்மையை வழங்கியுள்ளார்கள் என்று ஏன் நீங்கள் கருதக்கூடாது என்று கூறினார்கள். இப்போது அபு உசைர் அன்சாரி சஹாபி சாட்சியம் வழங்குகின்றார்கள், அன்சார்களின் குடும்பங்களில் மிகச் சிறந்த குடும்பம் பஞ்சார் குடும்பமாகும். பிறகு அபு அஷலின் குடும்பமாகும். பிறகு பனு ஹாரிஜ் பின் ஹஜ்ரஜ் குடும்பமாகும். பிறகு பனு சாயிதாவின் குடும்பமாகும். அன்சார்களின் அனைத்து குடும்பங்களிலும் நன்மைகள் உள்ளன. அபு சல்மா என்ற அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அபு உசைர் கூறியதாக அறிவித்தார், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவிப்பை செய்யும்படி என்னை நியமித்தார்கள். நான் தவறு செய்யக்கூடியவராக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் எனது சமுதாயமான பனு சாயிதாவிடமிருந்து துவங்கியிருப்பேன் என்று பதிலளித்தார்கள். இக்கூற்று ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்களை சென்றடைந்தது. இது அவர்களுக்கு மிகவும் கஷ்டத்தை தந்தது. இதற்கு முந்தைய அறிவிப்பிலும் எங்களை பிற்படுத்தி விட்டார்கள் என்ற எண்ணம் அவரிடம் வெளிப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கென்றால் 4 குடும்பத்தினரில் நாங்கள் இறுதியானவர்களாக ஆகிவிட்டோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. சாத் பின் உபாதா அவர்கள் கூறினார்கள், எனக்காக கழுதையின் கடிவாளத்தை கட்டுங்கள் என்று கூறி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைய முயற்சி செய்தார்கள். அவர்களின் அண்ணன் மகன் பாஞ்சா சஹல் அன்னாரிடம், நீங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கூற்றை ரத்து செய்வதற்காக ஆசிரியர்கள், மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்த தரவரிசையில் காரணமே இன்றி கேள்வி கேட்கவா நீங்கள் அங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் விட மிக அதிகமாக அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். 4 1
இருப்பது உங்களுக்கு போதுமானதாக இல்லையா என்று அவர்கள் கேட்டார்கள். இதை கேட்டு அவர்களது எண்ணம் மாறியது. மேலும் அல்லாஹும் அவனது தூதரும் எல்லாரையும் விட நன்கறிவர் என்ற முடிவிற்கு அவர்கள் வந்தார்கள். பின்னர் கழுதையின் கடிவாரத்தை அவிழ்த்து விடும்படி கட்டளை எடுத்தார். கடிவாளமும் அவிழ்க்கப்பட்டது. சஹி முஸ்லிமில் இந்த அறிவிப்பு இடம்பெற்றுள்ளது. ஹிஷாம் பின் உர்வா தனது தந்தையாரிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்கள் இந்த துவாவை செய்து வந்தார்கள். அல்லாஹுவே, என்னை புகழுக்குரியவனாக ஆக்குவாயாக, மேலும் என்னை கண்ணியத்திற்குரியவனாகவும் சிறப்பிற்குரியவனாகவும் ஆக்குவாயாக. கண்ணியமும் சிறப்பும் நல்ல பணிகளை செய்யாமல் கிடைக்காது. நல்ல பணி செய்யவில்லை என்றால் பின்னர் கண்ணியமும் கிடைக்க முடியாது, சிறப்பும் கிடைக்க முடியாது. நல்ல பணி செல்வமின்றியும் நடைபெற முடியாது. அல்லாஹுவே, எனக்கு குறைவானது உகந்ததல்ல, என்னால் அதில் திருப்தி அடைய முடியாது என்று ஹஜ்ரத் சாத் அவர்கள் துவா செய்தார்கள். ஆக இது அன்னாருடைய துவா செய்கின்ற ஒரு வழிமுறையாக இருந்து வந்துள்ளது. சஹி முஸ்லிமில் ஒரு அறிவிப்பில் உள்ளது. ஹஜ்ரத் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் எனது மனைவியுடன் வேறு ஒரு நபரை பார்த்தால் அவனை அடிக்க கூடாதா? தவறான நிலையிலும் கூட நான் 4 சாட்சியங்களை கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அவர் ஒருபோதும் முடியாது. எந்த இறைவன் உங்களை உண்மையுடன் அனுப்பினானோ அந்த இறைவன் மீது ஆணையாக, நான் அந்த இடத்தில் இருந்தால் அதற்கு விரைவாக வானின் மூலமாக அவனது கதையை முடித்து விடுவேன். நான் எந்த சாட்சியத்தையும் தேடிக்கொண்டிருக்க மாட்டேன், மாறாக நான் அவனை கொன்று விடுவேன் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே கேளுங்கள், உங்களது தலைவர் என்ன கூறுகின்றார் என்று கேளுங்கள். அவர் மிகவும் ரோஷக்காரர் ஆவார், நான் அவரை விடவும் மிகவும் தன்மானம் கொண்டவனாவேன் என்று கூறினார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை விடவும் அல்லாஹ் மிகவும் தன்மானம் மிக்கவன் ஆவான் என்று கூறினார்கள். மேலும் சஹி முஸ்லிமில் ஒரு அறிவிப்பு உள்ளது. ஹஜ்ரத் முஹைரா பின் ஷுஆபா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு நபரை எனது மனைவியுடன் இருப்பதை பார்த்தால் நான் அவரை கொன்று விடுவேன் என்று கூறினார்கள். இந்த விஷயம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்தது. அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சாதின் ரோசத்தை கண்டு ஆச்சரியப்படுகின்றீர்களா என்று மக்களை நோக்கி கேட்டார்கள். அல்லாஹின் மீது ஆணையாக, நான் அவரை விடவும் தன்மானம் மிக்கவனாவேன், மேலும் அல்லாஹ் என்னை விடவும் தன்மானம் மிக்கவனாவான். அல்லாஹ் தனது தன்மானத்தின் காரணமாகவே வெட்கக்கேடானவற்றை தடை செய்திருக்கின்றான். எந்த நபரும் அல்லாஹுவை விட தன்மானம் மிக்கவராக இருக்க முடியாது. அல்லாஹுவை விட மனம் திருவதை விரும்புவனும் வேறெவனும் இல்லை. அல்லாஹ் தௌபாவை விரும்புகின்றான், மன்னிப்பை விரும்புகின்றான். இதில் அல்லாஹுவை விட மிகைத்தவன் வேறு எவரும் இல்லை என்று ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனவேதான் அல்லாஹ் நபிமார்களை நற்செய்தி வழங்கக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் அனுப்பியிருக்கின்றான். அவர்கள் நற்செய்திகளை வழங்குகின்றனர், எச்சரிக்கையும் செய்கின்றனர். அல்லாஹுவை விட அதிகமாக புகழை விரும்புவன் வேறு எவனும் இல்லை. இதன் காரணமாகவே அல்லாஹ் சொர்க்கத்திற்கு வாக்குறுதி அளித்துள்ளான். தீமையில் விலகுவது அல்லாஹுவை புகழ்வதாகும். அடுத்து அல்லாஹ் இதன் காரணமாகவே சொர்க்கத்திற்கான வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றான். அதாவது அல்லாஹ் தண்டனையும் வழங்குகின்றான் என்றாலும் கூட தண்டனை வழங்குவதில் அவசரப்படுவதில்லை. மனிதன் வேண்டுமானால் நான் தன்மானம் கொண்டேன், அதில் அவசரப்பட்டு விட்டேன் என்று கொள்ளலாம். அல்லாஹ் தௌபாவை ஒப்புக்கொள்ளக்கூடியவனும் தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். மேலும் அவர்களுக்கு அருளவும் செய்கின்றான். அதாவது வெறும் மன்னிப்பது மட்டுமல்ல, மாறாக அவர்களுக்கு அருளவும் செய்கின்றான். எனவே அல்லாஹுவின் சட்டத்தை விட முன்னே நீங்கள் செல்லாதீர்கள், அல்லாஹ் வகுத்த சட்டத்திற்குள் இருந்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை செய்தார்கள். முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பலில் ஒரு ஹதீஸ் வந்துள்ளது. ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன கோத்திரத்தின் சதகாவின் மேற்பார்வை பணிகளை நீங்கள் செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள். ஆனால் கியாமத் நாளன்று உங்களது தோளில் ஒரு இளம் ஒட்டகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு வருகின்ற நிலையும் அது கதறுகின்ற நிலையும் உங்களுக்கு ஏற்பட இருக்கட்டுமாக என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அப்படி என்றால் இந்த பொறுப்பை நீங்கள் வேறொரு நபரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணியை அவரிடம் ஒப்படைக்கவில்லை. அதாவது பொறுப்பாளர் பொறுப்பின் உரிமையை செலுத்த வேண்டும், நீதியுடன் நடக்க வேண்டும், எவ்வித நம்பிக்கை துரோகமும் செய்யக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்வதும் நீதியுடன் நடக்காமல் இருப்பதும் பொறுப்பிற்குரிய உரிமையை செலுத்தாமல் இருப்பதும் மாபெரும் பாவமாகும். கியாமத் நாளன்று அதற்கு பதிலளிக்க நேரிடும் என்றும் கூறினார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் 6 அன்சார்கள் திருக்குரானை ஒன்று சேர்த்தார்கள்.
அதில் ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்களும் அடங்குவார்கள். இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அன்சார்களில் திருக்குரானை மனனம் செய்தவர்களில் மிகவும் பிரபல்யமான பெயர்கள் இதுவாகும். உபாதா பின் சாமத், மாஸ், மஹ்மஹ் பின் ஹாரிசா, ஃபசாலா பின் உபைத், முஸ்லிமா பின் முஹலத், அபு ஜைத், ஜயித் பின் சாபித், அபி பின் காப், சாத் பின் உபாதா, உம்மே வர்கா ஆகியோர் அவர். சஹாபாக்களில் ஏராளமானவர்கள் திருக்குரானை மனனம் செய்திருந்தார்கள் என்று வரலாற்றிலிருந்து தெளிவாகின்றது. இவர்களை பற்றிய விஷயங்களில் இன்னும் சிறிதளவே எஞ்சியுள்ளன. அது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் கூறப்படும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.